மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்கள் அதில் இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. வணக்கம் எல்லாருக்கும். நான் தான் உங்க மியூசிக் டைரக்டர் RS ரவிச்சந்திரன். இன்னைக்கு பாட போறது கிடையாது, என்னுடைய சில உணர்வுகளை பகிர்ந்துக்க போறேன். முல்லையே பூச்சரமா மாத்த முடியுமா, இந்த கள்ளையே கனிய வச்ச கடவுள் நீ அம்மா. நேத்து நான் மிருகமா, இன்று நான் மாற்றமா, தாரம் வந்த நேரமா. அப்கோர்ஸ் என்னவள் RJ சீதா ரவிச்சந்திரன் அவர்களை பற்றிய ஒரு கண்ணோட்டம், என்னுடைய வாழ்க்கை பகிர்ந்துக்க வந்தவள். அதாவது வாழ்க்கையில் ஒரு நல்ல துணைவி அமைவது ரொம்ப, துணை அமைவது ரொம்ப கஷ்டம், அரிது. கஷ்டம் இல்ல, அரிது. நிறைய பேருக்கு அமையும், ஆனா ஏதோ ஒண்ணுல ஒரு குறை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல குணமா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, ஆனா ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படுவாங்க. சிலவங்க ஆடம்பர வாழ்க்கையே பிடிக்காது, ஆனா ஒரே ஆர்ப்பாட்டமா இருப்பாங்க, எது செஞ்சாலும் திருப்தி இருக்காது, குறை சொல்றது. இந்த மாதிரி ரெண்டு வகையான பெண்கள் இருக்கும் உலகில். எதுவுமே வேண்டாம் கணவன் என்பவனிடம் சரணாகதி, சரணடைகிறது. நின்னை சரணடைந்தேன் அப்படின்ற மாதிரி, நான் தான் எல்லாமே அப்படின்னு, உனக்கு நான் அடிமை அப்படின்ற ஒரு வார்த்தை எந்த பெண்ணும் யூஸ் பண்ணாத வார்த்தை. ஏன்னா பெண்ணியம் பேசுற இந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் மேடையில் இருந்து பல சாதனைகள் புரிந்து ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரிக்கு ஓனரா இருந்து பல அரட்டை அரங்குல விசுவையா போன்ற பெரிய மாமேதைகளுடன் பணியாற்றி ஒரு லாயர் ஆக இருந்தும் கொஞ்சம் கூட அதாவது என்ன சொல்றது, ஒரு தன்னை சுய விளம்பரப்படுத்திக்காம, அதை எதுவுமே பெருசு பண்ணாம, இதுதான் ரியாலிட்டி, யதார்த்தம் அப்படின்றதை உணர்ந்த ஒரு ஆத்மா. இது வெறும் வார்த்தைகளா சொல்லும் போது வெறும் வார்த்தைகள் தான், ஆனால் என்னவளுடன் வாழ்ந்து பார்க்கும் போது அந்த உண்மை புரியுது. நான் டோட்டல் ஆப்போசிட். எதை பத்தியும் கண்டுக்கிறது இல்லை, எதை பத்தியும் அக்கறைப்படுறது இல்லை. என்னை நானும் என்னுடைய ஹெல்த் பத்தியும் நான் அக்கறையே எடுத்துக்கல. யார பத்தியும் ஏதோ வரதை ஏத்துட்டு போயிட்டு இருக்க டைப். நிறைய பெரிய பாடகனாகணும், புகழடையணும், பணம் சேர்க்கணும், வீடு வாசல் வாங்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இருந்தவன். அது தவறுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அதை நோக்கிதான் உலகமே ஓடிட்டு இருக்குது, மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட். அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம், நாம் எதுவுமே கொண்டு வரல, எதையுமே கொண்டு போக போறதில்லை. நம்ம எடுத்தது எல்லாமே இந்த வாழ்வுக்கும் சாவுக்கும் இடைப்பட்ட கால அவகாசத்தில் சேமிக்கப்பட்டது, சேகரிக்கப்பட்டது. அதை நினைத்தாலும் எடுத்துட்டு போக முடியாது. அப்படி இருக்கும்போது நிர்வாணமாக பிறந்த மனிதன் கடைசியில கோவணத்தையும் உருவிட்டு தான் மயானத்துல வச்சு இருக்கிறாங்க, இல்லைன்னா புதைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எதையுமே கொண்டு வரல. அது பெரிய ஒரு ஆண்டியா இருந்தாலும் சரி, இல்லைன்னா இந்த பக்கம் இருக்கிற பெரிய முனியாண்டி விலாசோட ஓனரா இருந்தாலும் சரி, முடிவு ஒண்ணுதான். இதுதான் நிதர்சனம்.
இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு எதற்கும் ஆசைப்படாத ஒரு ஜீவன், என்னையே சுற்றி வரும் ஒரு ஜீவன். அதற்கு அந்த உலகமே இந்த இதுதான், நான் என்ற அந்த உலகம். நிறைய சண்டை போடணும், அப்பதான் அது உறவை பலப்படுத்தும். நிறைய பொசசிவ்னஸ் அது இருந்தாதான் அன்புக்கு அழகு. அது இல்லைன்னா அது அங்க அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஒரு தாய்க்கு தன் குழந்தை யாரு கையிலையும் கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் உடனே வாங்கிடணும்னு தோணும். ஏன்னா பயம், அந்த குழந்தை ஏதோ ஆபத்து வந்துருமோ ஏதோ வந்துடும். அதே மாதிரி என்னவனை யாருடனும் ஆணோ பெண்ணோ பகிர்ந்துக்க முடியாது ஒரு செகண்ட் கூட. எனக்கு மட்டுமே என்ற அந்த பொசசிவ்னஸ், அதுதான் எனக்கு பிடித்த குவாலிட்டி. அது எல்லார்கிட்டையும் இருக்கும். ஆனா அதுல ஒரு உள்நோக்கம், ஒரு வித சுயநலமும் கலந்திருக்கும். இதுல அது கிடையாது. நான் என்னை அறியாமல் பல தவறுகள் பண்ணியிருக்கேன். பட் அறிந்து பண்ணது கிடையாது. பட் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக அதையெல்லாம் சொல்லி என்னை பக்குவப்படுத்தி ஒரு நெறியோட இப்ப கொண்டு நடத்தும் ஒரு ஜீவன். அவங்க எல்லாம் ஒரு 5 நிமிஷம் என்னால இருக்க முடியாது. அந்த திட்டு கேட்கலன்னா, என் மியூசிக் கூட கேட்காம இருந்துடும், அந்த திட்டு கேட்க முடியாது, கேட்காம இருக்க முடியல. ஒரு 5 நிமிஷம் பிரிஞ்சா படப்படன்னு வருது. வாழ தெரியல, சாப்பிட தெரியல, குளிக்க தெரியல, பல்லு விளக்க தெரியல, எதையுமே தெரியாத மாதிரி உணர்றேன். ஏன்னா அந்த கைட்லைன்ஸ் அவங்க இருந்து ஒரு சதா அங்க பார்த்து போங்க, இதுல செய்யுங்க, பல்லு விளக்குறீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு கேட்டு பழகி இப்ப எனக்கு எதுவுமே எல்லாமே அவள் தான்ன்ற மாதிரி அந்த ஓசை கேட்டுட்டே இருக்கணும். அப்பதான் எனக்கு ஜீவன் இருக்கிறத உணர்றேன், இதய துடிப்ப உணர முடியுது. அண்ட் அம்மான்றது உலகத்துல எல்லாருக்குமே அம்மா பிடிக்கும். எனக்கும் தான் அம்மாவோட ரொம்ப அட்டாச்ட். தாய்க்கு பின் தாரம்பாங்க, நான் தாய்க்கு முன் தாரம்பேன். ஏன்னா ஒரு பெண் தாரமான பிறகுதான் தாயாக முடியும், இல்லைன்னா அது தப்பா இருக்கும். அந்த உறவுக்கு தப்பான பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில பார்த்தாலும் மனைவி தான் ஃபர்ஸ்ட். இப்ப நான் என்ன சொன்னேன், அம்மாவை விட 1% அதிகமா ஒன்னதான் பிடிக்கும் அப்படின்னு. என்னுடைய அம்மாவை என்னவளுக்கு 1% என்னை விட அதிகமா பிடிக்கும், எனக்கு பிடிக்கிறத விட அதிகமா பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு உறவு கோடியில ஒண்ணு அமைகிறதும் கஷ்டம். ஏன்னா சண்டை வரும், பயங்கரமா சண்டை. நான் இப்பவே போறேன்னு சொல்லிட்டு நான் போன்னு சொன்னா தாங்க முடியாது. அவங்க மட்டும் போறேன்பாங்க, நான் போடி அப்படின்னு சொன்னா அவங்களால தாங்க முடியாது. உயிர் வழி வந்துடும் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ஜீவன். எனக்கும் அது புரியும். நான் சம்டைம்ஸ் சண்டை வர டயத்துல அதை எதிர்த்து பேச அவங்களுக்கு அதை தாங்கவே முடியாது. ஏன்னா அவங்க மட்டும்தான் உரிமையை கேட்கணும், என்ன நான் கேட்டுட்டே இருக்கணும்ன்ற ஒரு குழந்தை மனசு. இதை உணர்றதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு முதல்ல தெரியும், இருந்தாலும் அதை உணர்றதுக்கு, ஏன்னா நான் வேறொரு பெர்ஸ்பெக்டிவ்ல வளர்ந்தவன். இப்ப பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சிம்பிளா வாழ முடியுமா அப்படின்னா முடியும். என்னவளுக்கு மாத்திரை சாப்பிட்றதே பிடிக்காது. இம்யூன் சிஸ்டம் ஓனா ஒர்க் அவுட் பண்ணணும். நானே அதை பார்த்து அந்த இம்யூனிட்டியை பதப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க எந்த மாத்திரையும் போடுறதில்லை. நானும் டாக்டர்கிட்ட போறதில்லை. பட் அப்பப்போ மாத்திரை போடுவேன். தலைவலினா கூட பொறுக்க முடியலன்னா மாத்திரை போடுவேன். 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு தலைவலி வந்தது, மாத்திரையே போட விடல, சரியாயிடுச்சு. வலிக்கு அப்புறம் நிவாரணம், அது ஒரு உணர்வு. கடவுளை கூட நாங்க கஷ்டப்பட்டு தான் தேடணும். அந்த மாதிரி அதே மாதிரி பொருள், புகழ், இது எதுலையுமே நாட்டம் இல்லை. அன்பு ஒண்ணுதான். அது தெரிஞ்சது அன்பு மட்டும்தான், கொடுக்கறது மட்டும்தான். எடுக்க கூட அதுக்கு பிரச்சனை இல்லை, அதுக்கு தேடாது. நான் என் அன்பு கொடுக்கறேன், நீ கொடுக்கலன்னா போ
அப்படின்ற மாதிரி இதுதான் அன்கண்டிஷனல் லவ். கடவுள் வந்து கொடுப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம திட்டினாலும் சரி, அவரை பாராட்டினாலும் சரி, அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணாலும் சரி, அவருடைய கடமையில் தவறாக. அது மாதிரி தான் இவள் என்னவள். இதை நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு இன்னும் சொல்ல தெரியல என்ன சொல்றது. ஏதோ வளர்ற மாதிரி தோணுது. பட் நான் மியூசிக் பண்ணும்போது, என்ன வீடியோ பண்றதுல இருந்து, என்ன இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க இப்படி பாடுங்க திட்டி திட்டி என்னை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி அந்த வேலையை கரெக்டா பார்ப்போம். நான் கொஞ்ச நாள் வெளிநாட்டில் இருந்த போது கனடாவில் என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் அது படம் பிடிச்சி வச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் போட்டோஸ் கேமரால, அத்தனை போட்டோஸ், ஒவ்வொரு ஆங்கிள், ஒவ்வொரு காஸ்டியூம்ஸ்ல. அதை ரசிக்கும். அதை எனக்கே சகிக்காது, ஆனால் அதுக்கு அது பிடிக்கும். ஒரு பிக்சரை கூட அழிக்காம சேவ் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கு அதான் சொல்றேன், தெரிஞ்சதெல்லாம் நான் 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 அதாவது நான். அது வேற எதுவுமே தெரியாது. நான் கொஞ்சம் சோர்வா இருந்தா அதுக்கு தாங்காது. நான் திட்டுனா டோட்டலா தாங்காது, முறைச்சா தாங்காது. நான் இன்னொரு பெண்கிட்ட யதார்த்தமா ஒரு இசை சம்பந்தமா பேசினாலும் அதுக்கு பிடிக்காது. அதுதான் அன்பு. அதை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஆரம்பத்துல யோசிச்சேன், ஆனால் இந்த நெறியோட வாழ்ந்தவர்கள் தான் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், எம்ஜிஆர் மனைவி மட்டும்தான். அவர் எத்தனையோ பெண்களோட நடிச்சாலும் மனைவி மட்டும்தான் அவருக்கு. அப்படி வாழ போய்தான் அவருக்கு அந்த நெறி தெரிஞ்சது, அவரால் சாதிக்க முடிஞ்சது. அவர் ஒருத்தர் மட்டுமே நான் எக்ஸாம்பிள சொன்னாலே போதுமானது. ஏன்னா அவரை மாதிரி ஒரு மகான் இதுவரைக்கும் தோன்றல. சோ அந்த அடிப்படையில் எனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டே வருது என்னோட பெட்டர் ஹாஃப், என் உயிர். ஷாப்பிங் போனா கூட, ஒரு காய்கறி வாங்குறதுனா கூட எனக்கு என்ன தேவையோ அதுதான், அதுல அது சாப்பிட்டுக்கும். சாப்பிடுறதுல இருந்து தன்னுடைய பிளேட்ல இருந்து எடுத்து எனக்கு தான் போடும் சாப்பிட்டு சொல்லி. தூக்கத்துல கூட எழுந்திருந்து என்ன பாக்குறது, நான் தூங்குறேன்னா ப்ராப்பரா இருக்கேனா என்ன அப்படின்றது. தன்னுடைய தூக்கத்தை கெடுத்து தன்னை துன்பப்படுத்தி நான் வேணும்ன்றதுக்காக, நான் இருக்கணும், நல்லா இருக்கணும், நான் வேணும் அப்படின்னு இந்த என்னை தக்க வைக்கிறதுக்காக தன்னை வருத்தி கூட அது என்னை கைக்குள் பக்குவப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஜீவன், அடைக்காத்து. அப்பா, அம்மா, அண்ணன் மூவரையும் இழந்தவள் கூட அந்த 3 உறவுகளாக என்னை, அந்த 3 உறவையும் ஒரு நிலைப்படுத்தி அந்த 3 உறவுகளாக என்னை பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மையில் இருக்கும் பெண். இப்போ நான் தான் அவளுடைய அண்ணன், அம்மா, அப்பா, கணவன், எல்லா துணையும் ஒரு காம்போ மாதிரி. இப்பேற்பட்ட ஒருத்தி, எதற்கும் ஆசைப்படாதவள், என்மேல் மட்டும் மொத்த ஆசையையும் திணித்து வைத்திருக்கக்கூடிய ஒருத்தி. வாழ்வில் பெறுவது என்பது கடவுள் எனக்கு போட்ட பிச்சை, போன ஜென்மத்தில் பண்ணிய புண்ணியத்துக்கான பிரதிபலன். அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் எத்தனை தடவை ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் அத்தனை தடவையும் திட்டி ஒரு நாள் கூட இது என்னடா தொந்தரவு, என்ன தொல்லைன்னு நினைச்சதே இல்லை. அந்த அளவு என் மேல் அன்புள்ளவர். வார்த்தைகள் இல்லை, இதைவிட சொல்ல. இப்படி ஒருத்தி கிடைத்தால் ஒவ்வொரு ஆன்மகனும் அதிர்ஷ்டசாலி மட்டுமல்ல, தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கற்பழிப்பு, ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணை பார்த்து வழிகிறது, எந்த ஒரு விதமான ஒரு தீய எண்ணமோ சிந்தனையோ வராது. ஏன்னா அவள் மட்டுமே என்னை ஆக்கிரமித்து விட்டாள். என் நினைப்பு பூரா அவள் தான், என் உயிர் பூரா அவள் தான்.
இதய துடிப்பு பூரா அவள் தான், என் நாடி துடிப்பு பூரா அவள் தான். இதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த பதிவை கேட்டு 4 பேர் அவங்க மனைவியை நேசித்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை. என்னவள் ஆர்ஜே சீதா ரவிச்சந்திரன் என் கடவுள். கடவுள் என்றது கடந்து உள் செல்லும் நிலை. அவள் சென்று விட்டால் நான் இன்னும் உள்ள வர்றதுக்கு எத்தனித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை இழுத்து உள்ளே செல்ல அவளும் எத்தனிக்கிறாள். அந்த வகையில் கனவில் பெண் தெய்வம் வந்தது, வந்து என் முன்பு நின்றது. அவள் தான் என்னவள் ஆர்ஜி சீதா ரவிச்சந்திரன். அவள் எனக்கு கிடைத்ததற்கு கடவுளுக்கு நன்றி சொல்லி, எல்லாம் வல்ல அந்த கடவுளுக்கு இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மை டார்லிங்.